வணக்கம், நான் சுவிஸ்லேருந்து ரவி பேசுறேன். சுவிஸ்லேருந்து ரவி. ரவி சொல்லுங்க, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ? இருக்கீங்கள் ரவி. நான் நினைக்கிறேன் முதலாவதாக இந்த விழுதுகள் நிகழ்ச்சியில் இணைகிறீங்க. சொல்லுங்க. கேட்டுக்கொண்டு நான் அது இந்த கருத்து சொல்லலாம் விஷயம். சொல்லுங்க. வானொலி போகுதா? வானொலி போகுது. இது வானொலியில நேரடியாக இப்ப ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிற ரவி. சொல்லுங்க. சரி, ஓகே. என்ன சொன்னால், இந்த ஐக்கிய நாடு இந்த அறிக்கை முழு வடிவில், அதாவது 168 பக்கத்துல இந்த அறிக்கை இன்னும் முழு வடிவில தமிழுக்கும் சிங்களத்துக்கும் மாற்றப்படாத ஒரு நிலையில இருக்கு. அதெல்லாம் முக்கியமான பகுதியை மட்டும் மொழியேற்றப்பட்டு வெளியில வந்திருக்குது. இந்த பகுதிகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் இப்ப கூடுதலான விவாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையில அது ரெண்டு மொழியிலும் அது மொழிபெயர்த்த பிறகு உண்மையான அந்த முழு வடிவம், அதாவது ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ், அதாவது வரியறுக்கிறையில என்ன பேசப்பட்டிருக்கின்றது அறிக்கைன்ற மொத்தத்தை வாழ்க்கைதான் உண்மையா எங்களால சொல்ல முடியும். அதாவது முதல் நிலைமையா அந்த தமிழுக்கும் சிங்களத்துக்கும் வர்றதுக்கு பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அறிவிஜிகள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நினைவுதா சொன்ன நிறைய ஒரு முக்கியமான விஷயம், அப்பதான் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு ஒரு திறந்த உரையாடலுக்கு விட முடியும். இன்றைக்கு அரசியல்வாதிகள் அது தங்களோட அரசியல் நலன்கள்லையும் கோட்பாடுகள்லையும் இருந்து வியாக்கியானம் கொடுக்கறதை வைத்துக் கொண்டு நாங்கள் பேசுவது ஒரு முழுமையாக இருக்காது. அந்த அடிப்படையில நான் நினைக்கிறேன், புத்திஜீவில முதலாவது கடமை அதை இருக்கணும். மற்றது இந்த பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டில இருந்து பேசுற சீமான் பாமரன் போன்ற கருத்துக்களை நான் கேட்டேன். உண்மையில இலங்கை தமிழ் மக்கள் உரிமைகளுக்காக விருப்போட குரல் கொடுக்கணும் என்பது நான் நினைக்கிறேன், அது சரியென்று. ஆனா அந்த முறையில எனக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு மேட பேச்சு போல மேட மொழியா மேட சொல்லாடல்களால இந்த பிரச்சனையை விளங்கப்படுத்த முடியாது. மற்றது தமிழ் சிங்களம் இரண்டு பிரிப்புகளுக்கு இடையில வச்சு இந்த பிரச்சனையை நாங்க தொடர்ச்சி அணுகினா திரும்ப திரும்ப அழிவுகளை தான் சந்திக்க போறோம். நிச்சயமா. உதாரணமாக இன்னும் சொன்னார், அதாவது இந்த பிரச்சனை இந்த போர்க்குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் நிறுத்த வேணும் என்று சொல்லி சொல்றது என்று சொல்ற அந்த பிரச்சனை ஏற்கனவே நான் நினைக்கிறேன் கலையரசன் மத்திய அளவில் இருந்து பேசினவர் கலையரசன். ஆமா, அவர் பேசின அந்த கருத்து சரியானது. எனக்கு நிறைய உடன்பாடு கருத்தோட இருந்தது. அன்பேர் பழிவாங்களா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் இதை நாங்கள் அணுக முடியாது. உண்மையில இலங்கை அரசு ஆடி போய்தான் இருக்காது, அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அறிக்கை சம்பந்தமா. அதனாலதான் அது இன்றைக்கு டிஎன்ஏட பேச்சுவார்த்தைக்கும் இந்த அதிகார பிரவேசம் பேச்சளவிலாவது கலைக்கிற அளவுக்கு தயாராகிருக்கு. ஏற்கனவே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரே விதமான பிரச்சனை இலங்கையில் இருக்குன்னு சொல்லி பேசின ஒரு அரசு இன்றைக்கு அதிகார பெறவலாக்களுக்காக பேச தயாரா இருக்கிறது உண்மையில இந்த அறிக்கை என்று ஆயிடுச்சுதான். நாங்க கடந்த காலத்துல விட்ட மாதிரியான தகவல்களை விடாமல் இது அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும் ஒரு அரசியல் வெற்றியை நோக்கி நகர்த்துறது. பழி வாங்குறதை விட அரசியல் வெற்றியை நோக்கி நகர்த்தணும். அதாவது இந்த நெருக்குகளை எப்படி எங்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்றதாக மாற்றுறதுன்றதுல நாங்கள் ஒரு பரந்து விரிந்த பார்வையை வச்சு கொண்டது வேணும். இதுல நாங்கள் இலங்கைக்குள்ள வச்சு மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகமயமாக்கல் என்ற நிலைமைகளை வச்சுதான் இந்த பிரச்சனை பார்க்கப்படும். லிபியாவுக்கு போகக்கூடிய இருந்த லிபியா என்ற பிரச்சனையில திடீரென அது தலையிடக்கூடிய இருந்தது. இலங்கையில தலையிட முடியாமல் இந்தியா தடுத்தது என்றெல்லாம் ஒரு விரிவான அரசியல் பார்வை கிடையாது. என்ன பிரச்சனை சொன்னால், உண்மையில புலிகளின் அழிவை இலங்கை இந்தியா சீனா மட்டுமல்ல மேற்குலகமும் விரும்பி இருந்ததுதான் உண்மை. அது நாங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது புலிகளுக்கு எதிரானவர்கள் சொல்வது போல புலி ஒரு பயங்கரவாத அமைப்பா இருந்ததாலே என்று சொல்லி சொல்ற அந்த கருத்தோடு எனக்கு உடன்பாடு இல்லை.
உண்மையில அவர் தங்களோட மூலதனம், அதாவது இந்த உலகமயமாக்கல தங்களோட மூலதனத்துக்கான ஒரு பாதுகாப்பை இலங்கையில தேடினாங்க. அந்த பாதுகாப்பு புலிகளால அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா அவங்க நினைச்சாங்க. அதாலதான் புலிகளின் அழிவை அவங்க கோரினாங்க. அப்ப இந்த பிரச்சனை அவங்க, அதாவது மேற்குலகம் தங்களோட மூக்க நுழைய விட முடியாதபடி இந்தியா சீனா தங்களோட உள்முரண்பாடுகளை ஒரு சைட்ல வச்சுட்டு மேற்குலகத்தை நேரடியாக உள்ளுக்கு மூக்க நுழைக்க விடாதபடி பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த அளவுல இந்தியா சீனா வெற்றி அடைஞ்சிருக்குதான். இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சது. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச பிறகு இப்ப தங்களோட மூலதனங்களை கொண்டு மேற்குலகம் இலங்கையில போடுறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுது. அந்த மூலதனத்தை ஏற்கனவே நிறைய மூலதனங்கள் தங்களோட மூலதனங்களை போடுறதுல இந்தியாவும் சீனாவும் நிறைய ஈடுபட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு அதுதான் நாளைக்கு ஒரு அரசு மாறி இந்திய அரசு மேற்குலக சார்பான அரசாக மாறி செயற்படணும் என்றால் இந்த அறிக்கைகள் எல்லாம் தூக்கி குப்பையை தொட்டிக்க போடப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த அரசின் இதுக்குள்ள வச்சு இது இந்த அரசுக்கு நெருக்குதலாக கொடுக்கிற ஒரு உத்தி கூட நாங்கள் ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்கணும். நாங்கள் யாரையும் நம்பிடாது. இந்த ஏகாதிபத்தியங்களையோ இந்த மேற்குலகளை இந்தியாவோ இல்லை எவருமே நம்பிடாத நிலைமையில நாங்க இருக்கிறோம். அதுக்காக அவர்கள் மனித உரிமை முறையிலேயே வியட்நாமில முறையாக ஈராக்ல என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கேட்க தகுதி இல்லைன்னு சொல்லிக்கொண்டு எல்லாம் காய்ச்சி வரட்டுத்தனமா பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதுவுமே அடைய போறதில்லை. அதாவது நாங்கள் இந்த நெருக்குகளை நாங்கள் உபயோகப்படுத்த பார்க்கணும். இது மேற்குலகம் சார்ந்த ஒரு அரசு இலங்கையில ஈர்ப்பதற்கு முன்னர் நாங்கள் அதை செய்ய முடிக்க வேணும். அல்லது பிரயோஜனம் இல்லை. மற்றது இலங்கை அரசு இந்தியா சீனாட்டும் இன்றைக்கு அடிவணைஞ்சு போயிருக்கிறது தொடர்ச்சியா சாத்தியமானது. அடுத்த பிரச்சனை என்னதுன்னா யுத்தம் முடிவடைஞ்சிட்டு இப்ப புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு இப்ப 2 பேருக்கும் இடையிலான மூலதன போட்டியோட ஏற்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல கம்பாந்தோட்டு பிரமம் போன்ற இதுகளெல்லாம் சீனாவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. இந்த முரண்பாடுகளுக்குள்ளதான் இப்ப ராஜபக்ச சிக்கி இருக்கிறேன். அப்ப நாங்கள் நினைச்சு கொண்டிருக்க தொடர்ச்சியா இவங்கள் கூட்டா இருந்து இந்தியா சீனா ரஷ்யா எல்லாம் கூட்டா இருந்து இந்த ராஜபக்சக்கு முண்டு கொடுப்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. தொடர்ச்சியா இந்த முரண்பாடுகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் என்ன இருந்தாலும் சீனாவோட இந்தியா இந்த பிரச்சனையில மிக முக்கியமாக நாங்கள் இந்தியாவோட ஒரு அரசியல் ரீதியான செய்தாக வேண்டியிருக்கு. இந்தியா ஏற்கனவே சொன்ன இந்த 13வது சட்ட திருத்தத்தை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு குறைஞ்சபட்சம் அது நிறைவேற்றுவதற்கான ஒரு நகரத்திலே எங்களால செய்ய முடியுமா என்று பார்க்கணும். நாங்கள் இந்த போர்க்குற்றங்களை மறக்கிறோம், மன்னிக்கிறோம், இந்த உரிமைகளை தான் சொல்லி இலங்கை அரசியல் சக்திகள் தமிழ் அரசியல் சக்திகள் எதுவுமே போய் ராஜபக்சத்தை சேர்க்க முடியாது. தாங்கள் போர்க்குற்றம் இழைச்சுவாக சுயமசனம் செய்யவும் இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை. அந்த நிலையை நாங்கள் மறக்கிறோம் நினைக்கிறோம் சாத்தியமற்ற ஒரு என்ன சொல்றது சரணடையாதான் இருக்குங்க. அப்ப நிச்சயமா தவறுகளைத்தான் தவறை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அதை மறக்க முடியும், நினைக்க முடியும். நாங்கள் பீரத்துக்காக அரசியல் உரிமைக்கான ஒரு பீரத்துக்காக போக முடியும். இதே இந்தியா தான் செய்ய முடியும். என்றால் இந்தியா இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு முன்னாம் இந்த புலியெல்லாம் தடையா இருக்கிறார்கள் இந்த 13வது ஆட்ட திருத்தத்துக்கு. யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த 12வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான தாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்தியா ஏற்கனவே அளித்த வாக்குறுதி இருக்கு. அதனால இப்ப இந்தியா ஏற்கனவே இந்த யுத்தத்துக்கு ஆய்வு ரீதியிலையும் பயிற்சி அல்லது எல்லா விதத்திலும் உதவி செய்வாரு. இந்தியா இன்றைக்கு இலங்கை அரசு நெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த அறிக்கை எங்களுக்கு உதவி செய்கின்றது. அதனால் இந்தியாவோட என்ன மாதிரி இந்தியா இந்த அரசியல் நகர்வுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாங்களுடைய யோசிக்க இருக்கிறோம். இந்த நிலையில இந்திய அரசுக்கு எதிராக தங்களோட தமிழகத்து வாக்கு வங்கிகளோ அல்லது தங்களோட கட்சியில வளர்க்கறதுக்கான
இந்த விருப்புகளோட இந்தியாவில வந்து மூட பேச்சு அடிப்படையில பேசப்படும் இந்த பேச்சுக்கள் இந்தியா வந்து எங்கள்கிட்ட இருந்து இன்னும் எதிர்நிலையை தள்ளி கொண்டிருக்கேன். அதனால இப்ப இந்திய நாங்க அதுக்காக அதுல நான் குறை சொல்லல. அதில் வந்து கன விஷயங்கள் இளத்துல உண்மையா கடைசி நேரங்கள்ல கூட இன்னும் நடந்து வந்ததா இல்ல புலிகளை பற்றிய சரியான விமர்சனங்களையும் அவர்கள் வந்து கொஞ்சம் திறந்த வெளியில வந்து நின்று பார்க்க போல வேணும். எதிர்கேள்விகளோட நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன புலி என்று அழிவுக்கு பிறகுதான் புலி என்ற போர்க்குற்றங்கள் அல்லது மனித உரிமைகளை பற்றி பேசி இருந்தால் அவர் இருக்கிற கேள்விகள் நியாயமானது. ஆனா புலிகள் வந்து உச்சக்கட்ட போராட்டத்தில இருந்த காலகட்டத்திலேயே இந்த மனித உரிமைகளுக்காக மாற்று கருத்தாளர்கள் நிறைய குரல்களை கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதனால வந்து அது புதுசாக கிளம்பின பிரச்சனை இல்லை. ஏற்கனவே மனித உரிமை முன்னப்பட்டிருக்கு. மொழிவாய்க்கால மனித தைரியமா பாதிக்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால இருந்து வெளியில வந்து மக்களோட நேரடியா உரையாடினா நீங்கள் இது இலங்கை மக்களுக்கு சுயேட்சாரணமாக தெரியும். அது என்னோட சகோதரியோட ஆகப்பட்டிருந்தா அவரோட நிறைய கதைகளை சொன்னா என்ன நடந்தேன்னு சொல்லி அது மிக சாதாரணமாக அதுல அணையப்பட்டது தெரியும். இது இல்லாம ஒரு நீதிமன்ற விசாரணை வந்து கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அந்த தமிழகத்துக்கு எங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். தயவு செய்து கொஞ்சம் இது ஒரு விரிந்த அரசியல் பார்வையில பார்க்கப்பட வேணும். தமிழன் சிங்களவன் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கறத தவிர்க்க வேணும். உண்மையில சிங்கள அரசு வந்து இனவாத அரசா இருக்கிறது எனக்கு முரண்பாடு இல்லை. ஏன்னா இந்த அறிக்கை சம்பந்தம் யுஎன்பி எல்லா சிங்கள அரசியல் கட்சிகளுமே அறிக்கை வச்சுக்கொண்டு இலங்கைக்கு நட்பெயர் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அந்த விஷயத்தில் ஒன்றிணைகிறார் என்றால் இவ்வளவு மனித உரிமை முறைகளையும் இவ்வளவு போர்க்குற்றங்களையும் தாண்டி அதுனே முடியும். அது இனவாதம் தான். ஆனா அதே நேரம் இப்ப நிம்மதியாக போன்ற ஆக்களும் இன்னும் எத்தனையோ சுனந்தேச பிரிவு போன்றவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து உண்மையா இந்த மனித உரிமை முறைகளை விலக்கு எடுத்து செல்றதையும்